திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சரவணன். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு அதாவது கீழமை நீதிமன்றங்களில் எல்லாம் ஜாமீன் மறுக்கப்பட்டு தற்பொழுது உச்ச நீதிமன்றம் போய் அங்க ஜாமீன் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாமீன் தொடர்பான நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, அமலாக்கத்துறை என்பது பாஜகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு வந்திருக்கிறது. இப்போ எல்லாருமே அரசியல் எதிரிகள், பாஜகவுடைய அரசியல் எதிரிகள் யாரெல்லாம் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையுமே உச்ச நீதிமன்றம் விடுவித்துக் கொண்டே வருகிறது. அதுல குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா பல வழக்குகள்ல எப்படி கைது செய்தீர்கள், எதற்காக கைது செய்தீர்கள்னு சொல்லி தொடர்ந்து சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். பாஜகவுடைய அந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருடத்திற்கும் மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு இன்று விடிவு பிறந்திருக்கிறது. தற்பொழுது ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வழக்கு அப்படின்றது இன்னும் தொடரக்கூடிய நிலையில தான் இருக்கிறது இல்லையா? சோ அந்த வகையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அவர் தரப்புல இருந்து என்னென்ன முன்வைக்கப்பட இருக்கிறது? இந்த வழக்கு அப்படின்றது ஜாமீன் வந்த பிறகு அந்த வழக்கு என்னவோ அந்த வழக்கை அவர் எப்பவுமே சந்திக்க தயாராக தான் இருக்கிறாரு. அந்த வழக்கு ஏற்கனவே அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்ட வழக்கு. மீண்டும் உச்ச நீதிமன்றம் அதை எடுத்து விசாரணைக்கு எடுத்து மீண்டும் விசாரிக்க சொல்லியிருக்கு. சோ பாப்போம் என்ன இந்த வழக்கு என்ன ஆகுது ஏதாகுதுன்றத பாப்போம். தற்போது இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.